நண்பர்களே, நீங்க இன்னும் இந்த கதையோட பார்ட் 1 பார்க்கலனா, மேல இருக்கிற ஐ பட்டன கிளிக் பண்ணி பார்ட் 1 பார்த்துட்டு திரும்ப வாங்க. ஊருக்குள்ள பறந்து பறந்து சுத்திக்கிட்டு இருந்த குக்குக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சது. யார்கிட்ட போய் உணவு கேட்கறதுன்னு தெரியல. பிறகு குக்கு பறந்து போய் எங்கேயாவது தண்ணீர் கிடைக்குமான்னு சுத்தி பார்த்தான். பிறகு ஒரு வீட்டுக்கு பின்பக்கத்துல கிணறு இருந்தது. பக்கத்துல ஒரு வாளியில தண்ணீர் கொஞ்சம் இருந்தது. பிறகு குக்கு அந்த தண்ணீரை தாகம் தீர குடிச்சான். பிறகு பக்கத்துல உள்ள வேப்ப மரத்துல உட்கார்ந்தான். உடனே அந்த வேப்ப மரம் குக்கு கிட்ட பேச ஆரம்பிச்சது. சின்ன குருவியே, நீ யாரு? இது வரைக்கும் நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லையே. நீ எங்கிருந்து வர சின்ன குருவியே? வேப்ப மரமே, நீங்க பேசுவீங்களா? உங்களுக்கு பேச தெரியுமா? ஆமா குட்டி குருவியே, நான் ஒரு மந்திர மரம். என்னால பேச முடியும். இப்ப சொல்லு குட்டி குருவியே, நீ யார்? எங்கிருந்து வர? வேப்ப மரம் அங்கிள், நான் பக்கத்து காட்டுல என் அம்மாவோட இருக்கேன். எங்க அம்மாவுக்கு நாங்க 5 குழந்தைங்க. எங்க அம்மா பேரு லூனா. நேற்று எங்க அம்மா எங்க 5 பேருக்கும் பறக்க கத்து கொடுத்தாங்க. அப்போ நான் வழி தவறி இந்த ஊருக்குள்ள வந்துட்டேன். சரி குட்டி குருவியே, நீ ஏன் உன்னோட அம்மாவை தேடி போகல? இல்ல வேப்ப மரம் அங்கிள், எனக்கு அங்க போகவே பிடிக்கல. என்னோட அக்கா அண்ணா எல்லாம் எனக்கு எந்த பொம்மையும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களே எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. ஆனா அம்மாவை பார்த்தா அவங்க பொம்மைகளை என்கிட்ட கொடுத்துட்றாங்க. நான் அம்மா கிட்ட சொன்னா நான் சொல்றது பொய்ன்னு என்னை அடிச்சிட்டாங்க. அதனால அம்மா கிட்ட நான் போக மாட்டேன். இப்படியே இரவு நேரம் வந்தது. இந்த குட்டி குருவிய எப்படியாவது நாம தான் அம்மா குருவி கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். உடனே வேப்ப மரம் குக்குக்கு சாப்பிட தானியங்களும் படுத்து தூங்குவதற்கு ஒரு அழகான கூடும் தன்னோட சக்தியால குக்குக்கு கொடுத்தது. குக்குவும் தானியங்களை சாப்பிட்டு கூட்டுல தூங்க ஆரம்பிச்சான். உடனே வேப்ப மரம் ஒரு குட்டி தேவதைய வரவழைச்சது. சொல்லுங்க வேப்ப மரமே. இப்படி குட்டி தேவதை கேட்டது. தேவதையே, இந்த குட்டி குருவியோட அம்மா பக்கத்து காட்டுல வாழறாங்க. அந்த குருவியோட பேரு லூனா. நீ எப்படியாவது அந்த குருவிய இங்க அழைச்சுக்கிட்டு வா. அந்த அம்மா குருவி கிட்ட இந்த குழந்தைய சேர்க்கணும். இப்படி சொல்லி வேப்ப மரம் அந்த குட்டி தேவதைய பக்கத்து காட்டுக்கு அனுப்பி வச்சது. அப்புறம் அந்த குட்டி தேவதை பக்கத்து காட்டை நோக்கி போச்சு. போற வழியில காலுக்காகவும் புறாவும் ஒரு மரத்துல உட்காந்துக்கிட்டு இருந்ததை பார்த்த தேவதை, பறவைகளே, இந்த காட்டுல லூனா குருவியோட வீடு எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? தேவதையே, லூனாவோட வீடு எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. வாங்க தேவதையே, லூனாவோட வீட்டுக்கு உங்களை அழைச்சிக்கிட்டு போறேன். இப்படி சொல்லிட்டு தேவதை, புறா, காலுக்காகவும் இவங்க எல்லாரும் லூனா வீட்டுக்கு பறந்து போனாங்க. பிறகு லூனா குருவி தொலைஞ்சு போன குக்குவை நினைச்சு அழுதுகிட்டு இருந்தது. பிறகு கொஞ்ச நேரத்துல தேவதை, புறா, காலுக்காகவும் இவங்க 3 பேரும் லூனா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. குருவியே, உன்னுடைய குட்டி குழந்தை மனிதர்கள் வசிக்கிற இடத்துல தான் இருக்கான். அங்க ஒரு மந்திர வேப்ப மரம் இருக்கு. அந்த வேப்ப மரம் தான் உன்னுடைய குழந்தைய பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கு. உன்னுடைய குழந்தைய வந்து அழைச்சிக்கிட்டு போ. இந்த விஷயத்த சொல்லத்தான் வேப்ப மரம் என்னை இங்க அனுப்பி வச்சது. அம்மா அம்மா, புக்கு எந்த தப்பு பண்ணலமா. நாங்க தான் அவனுக்கு எந்த விளையாட்டு பொருளையும் கொடுக்கல. உங்ககிட்ட மாத்தி போய் சொல்லிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க அம்மா. அப்படியா? தேவதையே, வாங்க இப்பவே ஊருக்குள்ள போகலாம். புறா அண்ணே, நான் வர வரைக்கும் என் குழந்தைங்களை கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? சரி லூனா, நீ போய் குக்குவை கூட்டிக்கிட்டு வா. நான் இவங்கள பத்திரமா பாத்துக்கிறேன். இப்படி புறா சொன்னதும் பிறகு தேவதை, லூனா, காலுக்காகவும் இவங்க 3 பேரும் மனிதர்கள் வாழ்ற இடத்தை நோக்கி பறந்து போனாங்க. பிறகு வேப்ப மரம் இருக்கிற இடத்த அடைஞ்சாங்க. பிறகு வேப்ப மரம், வா குருவியே, இந்தா உன்னோட குழந்தைய கூட்டிக்கிட்டு போ. உன்னோட குழந்தை இங்க பத்திரமா இருந்தான். வேப்ப மரமே, என் குழந்தைய பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி வேப்ப மரமே. குக்கு, வா நம்ம இப்பவே வீட்டுக்கு போகலாம். என்னை மன்னிச்சிடுடா குக்கு, உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி சொல்லி லூனா குருவி குக்குவை தன் ரெக்கையால அணைச்சிக்கிட்டு அழுதது. அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேனாமா. இனிமே நான் உங்களை விட்டு எங்கேயோ போக மாட்டேம்மா. இப்படி குக்கு அழுதான். இந்தா குருவியே, இத வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போ. இதுல தானியங்களும் பழங்களும் கொஞ்சம் பணமும் இருக்கு. உன்னோட குழந்தைகளை வளர்க்க இது ரொம்ப உதவியா இருக்கும். பிறகு லூனா குருவியும் இது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு குக்குவையும் கூட்டிக்கிட்டு
சந்தோஷமா தன்னுடைய காட்டுக்கு பறந்து போச்சு. பசங்களா, இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அம்மா நம்மள அடிச்சாலும் திட்டினாலும் அம்மாவோட அன்பு தான் இந்த உலகத்திலே சிறந்தது. குழந்தைங்களா, பொய் சொல்லி அடுத்தவங்க மேல பழி போடுறது மோசமான செயலாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.